Hi friends, welcome back to Praganya Home. இன்னைக்கு பங்குனி கடைசி நாள். நாளை காலை பாத்தீங்கன்னா சித்திரை தமிழ் வருட பிறப்பு. அதுக்கு நம்ம முதல் நாளே எப்படி ப்ரிப்பேர்டா இருக்கணும்ங்கறத இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க வீட்ல நாங்க சித்திரை கனி காணுதல் இப்படி தான் செலிப்ரேட் பண்ணுவோம். எங்க அம்மா எவ்ரி இயர் பாத்தீங்கன்னா இது மாதிரி தாங்க செய்வாங்க. அதே மாதிரி நானும் ஃபாலோ பண்றேன். ஒரு தாம்பாளத்துல எடுத்துக்கிட்டு ஒரு தாம்பாளத்துல உங்களுக்கு அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா முக்கணிகளும் வச்சிடுவாங்க. முக்கணிகள்ல பலாப்பழம், மாம்பழம், வாழைப்பழம் வச்சிடுவாங்க. அதுல பக்கத்துல உங்கள்ட்ட எக்ஸஸா பழங்கள் வேற பழங்கள் இருந்தாலும் வைக்கலாம். ஒரு சின்ன பவுல்ல நான் கொஞ்சம் நகைகளும் ரூபாய் நோட்டும் வச்சிருக்கிறேன். தேங்காய், வெத்தலை, பாக்கு, மஞ்சள் கயிறு, குங்குமம் எல்லாம் வச்சிருக்கிறேன். பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு கண்ணாடி வச்சிருக்கிறேன். ஒரு எலுமிச்சம்பழம் இந்த தட்டிலேயே வச்சிருக்கேன். அதுவும் ரொம்ப ரொம்ப அவசியம். விளக்கெல்லாம் நாளைக்கு காலையில ஏத்தணுங்கிறதுக்காகவே நான் ரெடியா வச்சிருக்கிறேன். அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா நான் பருப்பு ஐட்டம் எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு 5 வகை எடுத்து வச்சிருக்கிறேன். கல்ல உப்பு, பருப்பு, கல்கண்டு, ஜீனிக்கு பதில் நான் கல்கண்டு எடுத்து வச்சிருக்கேன். மஞ்சள், அரிசி, பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா குங்குமமும் விபூதி, கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு சொம்புல. இதெல்லாம் வைக்க வேண்டிய முக்கியமான பொருட்கள். இது பாத்தீங்கன்னா இது மாதிரி நம்ம முதல் நாளே எடுத்து வச்சிட்டோம்னா உங்களுக்கு மறுநாள் காலையில இதுல நம்ம கண் விழிச்சோம்னா அந்த வருடம் முழுவதும் நமக்கு எல்லாமே சிறப்பா நல்ல விதமா அமையும்ங்கிறது ஒரு ஐதீகங்க. அதனாலதான் நம்ம இது மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்ணா ரொம்ப ரொம்ப நல்லது குடும்பத்துக்கு. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சித்திரை முதல் நாள் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அவசியமா நம்ம மஞ்சளும் கல்லுப்பும் புதுசா வாங்கி உபயோகப்படுத்தினா ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. இந்த பழக்க வழக்கங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சுக்கிட்டு இருக்கு. நாம இது மாதிரி எல்லாம் செஞ்சோம்னா நம்ம குழந்தைங்க நம்ம இது மாதிரி செய்யும் போது இதெல்லாம் எதனால நம்ம செய்யறோம்ட்டு கேட்பாங்க. அப்ப நம்ம இதோட விவரத்தை சொன்னோம்னா அவங்களும் புரிஞ்சுப்பாங்க. ஃபியூச்சர்ல அவங்களும் ஃபாலோ பண்றதுக்கு இதெல்லாம் ஒரு சான்ஸ். இது மாறாதையும் இருக்கும். இது மாதிரி செய்யறதுனால நம்ம குடும்பம் விருத்தி அடையும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இதெல்லாம் முடிச்சிட்டு மறுநாள் காலையில உங்களுக்கு இதுல கண் விழிச்சிட்டு அதுக்கு பிறகு குளிச்சுட்டு தீபம் ஏத்தி நம்ம வழிபட்டுட்டு அதுக்கு பிறகு ஒரு கோயிலுக்கு போயிட்டு நம்ம இன்னைய நாள் ரொம்ப சிறப்பா அமையணும்னு கடவுளை வேண்டிட்டு வரலாம். அப்புறம் இன்னைக்கு சமையல்னு பாத்தீங்கன்னா முக்கியமா செய்ய வேண்டியது நீங்க எல்லா இனிப்பு ஐட்டங்கள் செஞ்சாலும் வேப்பம்பூ ரசம், அடுத்து பாத்தீங்கன்னா மாங்காய் பச்சடி ரொம்ப 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 முக்கியமா இத செஞ்சு வைப்பாங்க. உங்களுக்கு இது உங்களால சாமியாரை ரொம்ப தூரத்துல இருக்குன்னா நீங்க இதுல எல்லாம் சின்ன சின்னதா ஒவ்வொன்னு எடுத்து உங்க ரூம் பக்கத்திலேயே கூட நீங்க எங்க கண்மிழிச்சு பாப்பீங்களோ அந்த இடத்துல கூட நீங்க வச்சுக்கலாம். அதனால எந்தவித தப்பும் கிடையாதுங்க. நம்ம காலையில மறுநாள் காலையில கண் விழிக்கிறது இதுல விழிச்சா ரொம்ப நல்லதுங்கிறது தான் ஒரு ஐதீகம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம பிரகன்யா ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னுடைய ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். எல்லாருக்குமே இந்த வருடம் இன்பமயமா அமையணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.